மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பலாங்கொட கசப்ப தேரர் உள்ளிட்ட குழுவினருடைய வழக்கு நேற்றைய தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்துல விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. கசப்ப தேரர் சார்பாக 5 சட்டத்தரணிகள் ஆஜரானாங்க. சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து ஒரு அரசு சட்டத்தரணி இந்த கேஸ்ல கசப்ப தேரருக்கு எதிராக வாதிட வந்திருந்தாரு. இந்த வழக்கு பதிவு செய்த போலீஸ் தரப்புல பல்வேறு போலீஸ் அதிகாரிகள் ஆஜராகி இருந்தாங்க. பாதுகாப்பை பலப்படுத்தும் விதத்துல 100க்கும் அதிகமான போலீசார்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. பல்வேறு இனவாதிகள், பல்வேறு நபர்கள் கசப்ப தேரருக்கு ஆதரவு அளித்து அங்க வருகை செஞ்சிருந்தாங்க. இந்த பரபரப்புக்கு மத்தியில நீதிபதி ஷம்சுடீன் அவங்களுடைய முன்னிலையில இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த சந்தர்ப்பத்துல அரசு சட்டத்தரணி சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து வந்தவர் அவருடைய வாதங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமா அதிபர் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க குறித்த கட்டிடத்தை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த கடலோர பிரதேசத்துல அமைக்கப்பட்ட கட்டிடத்தை அகற்றும் பட்சத்துல கடலோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்களை விலக்கிக் கொள்வதான உடன்பாடுதான் அது அப்படின்னு சொன்னாரு. இவை அனைத்தையும் பார்த்த நீதிபதி 3 விடயங்களை எடுத்து சொன்னாரு. இந்த சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டவங்க இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்காக நீதிவான் நீதிமன்றத்துல பிணை கிடையாது, மேல் நீதிமன்றத்தை தான் அணுகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இரண்டாவது, இந்த குற்றச்சாட்டுகளை விளக்குவதாக இருந்தால் போலீசார் நடந்த அனைத்தையும் எழுதி அறிக்கை என்ற நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும். இல்லண்டா குற்றத்தை ஏற்றுக்கொண்டு சத்தம் இல்லாம கேஸ முடிச்சுட்டு ஆக்கள் மாறணும் அப்படின்ன மாதிரி கராரான ஒரு செய்தியை சொல்லி முடிச்சாரு. போலீஸ் தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுகளை விலக்கிக் கொள்வதற்கு அவங்க தயக்கம் காட்டினாங்க. காரணம் என்னன்னா, இந்த குற்றச்சாட்டு முன் வச்சு வழக்கு தாக்கல் செய்தது அவங்க. இதை விலக்கிக் கொள்வதனால இவங்களுக்கு தான் ஆபத்து. காரணம் என்னன்னா, ஒரு FR வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்குது, சட்டவிரோதமாக எங்களை உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. மேலும் போலீசார் தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன முறுகலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இதுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய எந்த சூழ்நிலை இல்லை, இதை எப்படி எங்களால் விலக்கிக் கொள்வது அப்படின்னு ஒரு நியாயமான கருத்தையும் முன்வைச்சாங்க. உடனடியாக ரொம்ப கடுப்பான ஜனாதிபதி சட்டத்தரணி சட்டம் அதிபர் திணைக்களத்தில் வந்தவர் சொன்னாரு, சட்டமா அதிபர் எந்த வழக்கையும் ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை நடத்தி முடிக்கவும் முடியும், அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தால அந்த வழக்கை மீள பெற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படின்ற ஒரு காட்ட சாட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. இருதரப்புடைய வாதங்களை எல்லாம் பார்த்த நீதிபதி உடனடியாக 2:30 மணி வரைக்கும் இந்த ஒரு வழக்கை தள்ளி வச்சாங்க. இதுக்கிடையில இந்த கேஸ்ல ஒரு திருப்பு முனையாக ஒரு விஷயம் நடந்து முடியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமா அதிபர் திணைக்களத்துல இருந்து வாரவங்க அரசு சார்ந்து இவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றங்களை ஆராய்ந்து இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான் பொறிமுறை. ஆனா இங்க வந்தவங்க தமது பணி என்ன என்பதை மறந்து சந்தேக நபர்களுக்காக பாதிட்டு புனை கொடுக்கணும், சமரசமாகியாச்சு, இதுக்கு நீங்க உடன்பாடு காண இல்லைன்னா சட்டம் அதிபருக்கு அதிகாரம் இருக்கு, இந்த வழக்கை கையெடுக்கலாம், உங்கள்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, கோழிட்ட கேட்ட கொச்சிக்க மஞ்சள் அரைக்கிறது ஒன்னு அறுக்கப்படுறோம் அப்படின்ன மாதிரி இந்த வழக்குல நீங்க எல்லாம் யாரு அப்படின்ன மாதிரி பெரட்டலத்தான் அவங்க சொல்லி இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த உள்ள பூந்து சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஃபசீர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய யூடியூப் சேனலுக்கு அந்த செய்தியை வழங்கினாரு. உடனடியாக இந்த விஷயம் வைரலாக ஆரம்பிச்சது. சட்டமாதிபர் திணைக்களத்தில் உள்ளவங்க என்ன வேலையை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படி பல்வேறு விமர்சனங்கள் வெளியில பேசுபொருளாக ஆரம்பிச்சது. ஊடகங்கள்ல மிகப்பெரிய செய்தியாக மாற ஆரம்பிச்சது. அரசு திணைக்களம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற இடத்துல சமரசம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை எப்படியோ வளைச்சு போட்டு ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு பிணைய கொடுத்து அனுப்பிடலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. போலீசார் இதை கனவுல கூட எண்ணி பார்த்ததுல காலையில வழக்கு வந்தாச்சு, எப்படியாவது இந்த ஒரு விஷயத்துல சட்டம் அதிபர் திணைக்களம் பின்னண்டு உழைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய இடியாக இருந்தது. 2:30 மணி அளவுல மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. வந்த நேரம்தான் காலை பொழுதுல சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததோ அதுக்கு மாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு உடனடியாக வந்தாங்க. அதை அந்தர் பெல்டி அப்படின்னு சொல்லலாம். முந்தி என்ன சொன்னாங்க, எப்படியாவது புனை கொடுத்துடலாம், சட்டத்துல இருக்கிற சில விஷயங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டுக்கு வந்தவங்க உடனடியாக ஊடகங்கள்ல இந்த செய்தி வெளியே வந்த உடனே அந்தர் பெல்டி அடிச்சு இல்ல இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துறதுதான் சமரசத்துக்கு இடமே இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. காலையில சொல்லி இருந்த சோழி முடிஞ்சு இல்லையா? இதுக்கு ஒரு நீதிபதி அவருடைய உத்தரவை எப்படி பிறப்பிக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தரப்புடைய வாதங்களை எல்லாம் கேட்டறிந்த நீதிபதி
சந்தேக நபர்களுக்கு எதிராக போதிய அளவு ஆதாரங்கள் இருப்பதனால், இது குறித்த பிழைய மேல் நீதிமன்றத்தில தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டல சொல்லி, சந்தேக நபர்கள ஜனவரி 28ஆம் திகதி வரைக்கும் விளக்குமறியல் வைக்கும்படி உத்தரவும் பிறப்பிச்சு, அந்த கேஸ் நிறைவுக்கு வந்தது. கசப்ப தேரரும் அவருடைய குழுவும் இப்போது எதிர்வரும் 28ஆம் திகதி வரைக்கும் விளக்குமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறாரு. இதுல சட்டமா அதிபர் திணைக்களம் எதனால மீளப் பெறணும்? குற்றச்சாட்டுகள விலக்கி எப்படியாவது பிணை கொடுக்க முற்படுது அப்படின்ற விஷயங்கள் கடந்த காலங்கள்ல இருந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. இப்படி சட்டம் அதிபர் திணைக்களம் அடிக்கிற பெல்ட்டியில இன்னொரு வழக்கு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிரான பொது சொத்து முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட அந்த வழக்குல இப்போது சட்டம் அதிபர் திணைக்களத்துக்குள்ள 2 அணியாக பிரிந்து ஒரு அணி சொல்லுது ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு எதிராக அவருடைய செயலாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கோஷத்தோடையும், இல்ல அதுல போதிய அளவு சான்றுகள் இல்ல, அதை வழக்கு தாக்கல் செய்ய முடியாது இன்னொரு அணியும் பிரிந்து நிற்கின்ற ஒரு செய்தியும் இப்போது வெளியே வந்திருக்குது. உள்ளுக்கே பிளவு வந்தாச்சு. தேவை தேவையில்லை 2 அணிகள் இப்போது இருக்குது. தேவை என்ற அணியில மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசிருக்கிறாங்க. தேவை இல்லை என்று சொல்லுகின்ற அணியில பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா 6 பக்கங்கள் அடங்கிய ஒரு அறிக்கையை சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. சான்றுகள்ல இதுக்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. பிரதமர் ஹரிணி அமரசூரி அவங்க பாராளுமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்னால் ஆட்சி உரையில சொல்லியிருந்தாங்க. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களங்கள்ல இருந்து 2019 தொடக்கம் 2024ஆம் கால பகுதிகளில் 101 வழக்குகள் மீள பெறப்பட்டிருக்குது. ஆனால் எமது அரசு 65 வழக்குகளை மீள தொடங்கி இருக்குது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்குகள் இப்போது விசாரணைக்காக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. முதல்ல நீதிபதிக்கு நன்றியை தெரிவிச்சுக் கொள்றதோட, அத்தோடு விடாப்பிடியாக ஒத்த கால போலீசார் நின்றதன் காரணமாக அவங்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்வதோடு, சமூகத்துக்காக, சமூக நீதிக்காக, நாட்டின் நலனுக்காக, இனவாதம் இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படியான ஒரு ரிஸ்கான ஒரு வேலையை செய்த ஊடகவியலாளர் ஃபசீர் மற்றும் தரிந்து ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோட, பல்வேறு இனவாதிகள் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி நின்றாங்க. இதுல சரத் வீரசேகர அவங்களும் வந்திருந்தாங்க. ஊடகங்களுக்கு கருத்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்த காலத்துல திருகோணமலையில புத்தர் சிலைகளை பாதுகாக்கிறதுக்கு பிரபாகரனோட போராடினோம். ஆனா இப்ப வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசோடு இருக்கின்ற பிரபாகரங்களோடு இப்போது சிலைகளை பாதுகாப்பதற்காக போராட வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஜனாதிபதியும் பிரதமரும் அவர் கூட இருக்கின்ற அமைச்சர்களும் பௌத்த சாசனத்தை மதிக்கிறாங்க இல்ல, அதை அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு மிக முக்கியமான தேரர்களை கைது செய்து சிறையில வச்சிருக்கிறாங்க. இதுக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருந்தாரு. அடுத்தது மிக முக்கியமான மற்றும் ஒரு தேரர் அத்துடைய ரத்ன தேரர் என்ன சொல்லியிருக்கிறாண்டா, மிக முக்கியமான ஒரு தேரரை அரசு கைது செய்து உள்ள வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வாறான அரசுடைய நடவடிக்கைகள் இன முறுகலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாரு. தப்பு செஞ்சாங்க, சிறையில வச்சாங்க, வழக்கு ஓடிக்கொண்டிருக்கு. இதுல என்ன வகையான இனமுறுகல் வரப்போகுது அப்படின்றதுதான் தெரியல. வராது, அதை உருவாக்குவீங்க, எப்படியோ பத்த வச்சு விடுவீங்க, என்னதான் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தேரர், கவிசார தேரர் பௌத்த மதத்துக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது, பௌத்த மதத்தை பாதுகாக்க உலக பௌத்தர்கள் எல்லாம் ஒன்று திரளணும் அப்படின்னு ஒரு அறைகூவலை விட்டு இருக்கிறாரு. அனைத்துமே இனவாதத்தோட பயணிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற ஒரு நடைமுறை இந்த நாட்டுல நிலைநிறுத்தப்படட்டும். இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத ஆரோக்கியமான ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.